ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 2024 நடந்த ஜிசிஇ ஏஎல் ஐசிடி பாடத்திற்கான எம்சிக்யூ பகுதியை நாம இந்த வீடியோ மூலமா பார்ப்போம் அப்படின்னு நினைக்கின்றேன். ஸோ இந்த வீடியோ நான் ஒவ்வொரு வினாக்களுக்கும் தேவையான விளக்கங்கள் ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒவ்வொரு எம்சிக்யூ வினாக்களுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. இப்போ நீங்க தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் உங்களோட ஏனைய நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவு வீடியோ நீங்க ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இவ்வாறு நீங்க செய்வதன் மூலமாக அதே மாதிரி நீங்க இந்த வீடியோக்குள்ள ஏதாச்சும் உங்களுக்கு விளக்கங்கள் தேவைன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்பதான் இந்த உங்களோட 50 எம்சிக்யூக்களுக்கு நம்ம 50 வீடியோக்கள் தனித்தனியாக போட்டா உங்களுக்கு அதை இலகுவாக படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவங்களோட சப்போர்ட்டை செய்யுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நாம முதலாவது வினாக்கு போகலாம். ஸோ இந்த வருடம் நீங்க எக்ஸாம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நான் பிரயோசனமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். சரியா? ஓகே, நாம முதலாவது வினாக்கள் பார்க்கலாம். இப்ப பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானவை என்று கேட்கப்பட்டிருக்குங்க. அப்ப நீங்க சரியானவை பிழையானவை இலகுவாக அடையாளம் காண தெரிஞ்சிருக்கணும். இப்ப இது இந்த முதலாவது வினா எது தொடர்பான வினான்னு சொன்னா, நீங்க முதலாவது அலகுல படிச்சிருப்பீங்க. மென்பொருள் தொடர்பான விடயங்கள் நீங்க முதலாவது அலகுல படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மென்பொருள், அதனுடைய வகைகள், அதுக்குள்ள காணப்படக்கூடிய சில உதாரணங்கள் என்று சொல்லி நீங்க அந்த முதலாவது வினா, அதாவது முதலாவது அலகுல நீங்க அந்த படிச்சிருப்பீங்க. ஸோ அது தொடர்பான ஒரு சிறிய விளக்கம் ஒன்று தரலாம் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். அது உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட். அப்ப நாம அதோட விளக்கங்கள் சில பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ரைட். ஓகே, இப்ப நான் முதலாவது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா, இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுங்க. அப்ப நாம இந்த சாஃப்ட்வேர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நம்ம பிரதானமாக இரண்டு வகையாக பிரிப்போங்க. ஒன்று நாம முறைமை மென்பொருள், அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லி பிரிப்போம். இன்னொன்று பிரயோக மென்பொருள், அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்ன, இப்ப முறைமை மென்பொருள் அப்படின்னு சொல்றது ஒரு கணினிக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒரு மென்பொருள் தான் முறைமை மென்பொருள். அதாவது கணினியில் காணப்படக்கூடிய CPU, RAM, ஹார்ட் டிஸ்க் போன்ற ஒரு வன்பொருள் சாதனங்களுக்கு இடையே இருந்து அந்த செயற்படக்கூடிய அந்த வன்பொருட்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மென்பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், முறைமை மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கணினிக்கு முறைமை மென்பொருள்ங்கிறது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கும். அதே நேரம் நம்ம பிரயோக மென்பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நம்ம பயனர்களுடைய அந்த விசேடமான தேவைகளுக்குன்னு சொல்லி உருவாக்கப்படுறத நம்ம பிரயோக மென்பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த உதாரணத்துக்கு கணித்தல் வேலைகளை செய்வது, ஆவணங்களை தயாரிப்பது, வடிவமைப்பு செய்வது, அதே மாதிரி ப்ரௌசர் வலை மேலோடிகள் இருக்கும் தெரியும் தானே. அதே மாதிரி நாம கணித்தல் வேலைகளை செய்வது, கணினி விளையாட்டுகள், இந்த மாதிரியான ஒரு மனிதர், அதாவது பயனர்களுடைய விசேட தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்ம அந்த பிரயோக மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் முதலாவது பார்ப்போம், முறைமை மென்பொருளுக்குள்ள காணப்படக்கூடிய வகைகள் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா, முறைமை மென்பொருளுக்குள்ள முதலாவதா இருக்கிறது நம்ம யார் தெரியுமா, பணி செயல்முறைமை, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்று இருக்கும். நீ 5வது அலகுல பணி செயல்முறைமையினுடைய செயற்பாடுகளை ரொம்ப தெளிவா நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்தது நாம 2வது பார்த்தோம்னு சொன்னா பயன்பாட்டு மென்பொருள். 3வது விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா மொழிபெயர்ப்பு மென்பொருள். இப்படி சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ள ஆப்பரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் என்று சொல்லி 3 வகையான மென்பொருள் வகைகள் காணப்படும். இதுல நாம முதலாவது பணி செயல்முறைமை, அதுல இருக்கக்கூடிய சில உதாரணங்களை பார்த்தோம்னு சொன்னா, இந்த பணி செயல்முறைமையில பார்த்தோம்னா விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. நமக்கு தெரியும் விண்டோஸ் எக்ஸ்பி, விஸ்டா, விண்டோஸ் 7, 8, 10 இப்படி இந்த ரேஞ்சில் போகும். அதே மாதிரி மெக் ஓஎஸ் காணப்படுதுன்னு. மெக் ஓஎஸ் சொல்லும் போது அதுலயும் நிறைய வேர்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுல உதாரணத்துக்கு லியோபார்ட், லயன், மொஜாவா இப்படியான சில மெக் ஓஎஸ்னுடைய வேர்ஷன்ஸ் காணப்படுது. அதே மாதிரி நம்ம யூனிக்ஸ், லினக்ஸ். இப்போ நம்ம லினக்ஸுக்கு முதல்ல ஒரு மென்பொருள் தான் யூனிக்ஸாக இருக்கும். அது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்.
அதுக்கு பிறகு வந்ததுதான் லினக்ஸ். அதாவது யுனிக்ஸுக்கும் லினக்ஸுக்கும் வந்து சில வேறுபாடுகள் இருக்கும். இந்த லினக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அதை தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சில நிறுவனங்கள் வந்து வெளியிடும். அதாவது உபுண்டு, சென்டோஎஸ், மின்ட், இப்படி வந்து நிறைய வகைகள் வந்து காணப்படும். அதே மாதிரி இங்க ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அதுவும் வந்து தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அதாவது பணிசெயல் முறைமைக்கு உதாரணமாக நாம இதனை குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு இது வந்து என்ன செய்யும்னு சொன்னா இதுவும் வந்து ஹார்ட்வேர்கள், அதாவது வன்பொருட்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வகையான மென்பொருள். இதுவும் வந்து கணனிக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுது. இதுல வந்து நம்ம உதாரணங்களை பார்த்தோம்னு சொன்னா ஆன்டிவைரஸ், அந்த டிஸ்க் டீஃப்ராக்மெண்டர்ஸ், அதே மாதிரி டிஸ்க் கிளீன் அப்னு சொல்லி இப்படி வந்து இதை விட இன்னும் நிறைய யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து காணப்படுகிறது. அடுத்து வந்து நம்ம மூணாவது பார்த்தோம்னு சொன்னா மொழிபெயர்ப்பு மென்பொருள், அதை நம்ம லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து அது மனிதனுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்படி ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இயந்திர மொழிக்குன்னு மிஷின்ஸ் லாங்குவேஜுக்கு மாத்துறதுக்காக நமக்கு சில மொழிபெயர்ப்பு மென்பொருள் வந்து தேவைப்படும். அதுக்கு நாம உதாரணங்களை பார்த்தோம்னு சொன்னா கம்பைலர், இன்டர்பிரேட்டர்னு சொல்லி அதுக்கான சில உதாரணங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இதுல வந்து நம்ம முறைமை மென்பொருள் தொடர்பான சில ஒரு அடிப்படையான விடயங்களை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா பிரயோக மென்பொருள். பிரயோக மென்பொருளுக்கான சில உதாரணங்களை பார்த்தோம்னு சொன்னா அதுல பாருங்க, ஒன்று வந்து சொல்முறை வெளிப்படுத்தல். ஆவணங்களை தயாரிப்பதற்காக நம்ம சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருட்களை யூஸ் பண்ணுவோம். அதுல உதாரணத்துக்கு நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா MS வேர்டு வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி இலத்திரனியல் விரிதாள் மென்பொருட்களை வந்து நாம் பயன்படுத்துவோம். கணித்தல் வேலைகள், அட்டவணைகளை தயாரித்தல், தரவுகளை முகாமைத்துவம் செய்வதற்குன்னு சொல்லி நம்ம சில அந்த இலத்திரனியல் விரிதாள், சில கணித்தல் வேலைகள், அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இலத்திரனியல் விரிதாள் மென்பொருளாக காணப்படும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இலத்திரனியல் நிகழ்த்துகை மென்பொருள் இருக்கும். அதுக்கு நீங்க உதாரணமா MS பவர் பாயிண்ட் நீங்க சொல்லலாம். அதாவது பிரசன்டேஷன் செய்யறதுக்காக நீங்க MS பவர் பாயிண்ட், அதே மாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நம்ம இலத்திரனியல் நிகழ்த்துகைக்கு நாம MS பவர் பாயிண்ட் ஒரு உதாரணமா குறிப்பிடலாம். அதே மாதிரி வலை மேலொலி மென்பொருட்கள் தெரியும், அதுக்கு உதாரணமாக நாம கூகுள் குரோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இப்போ அதே நேரம் வந்து நம்ம கணனி விளையாட்டுகளையும் வந்து குறிப்பிடலாம். ஸோ நல்ல மாணவர்களே பார்த்துக்கொள்ளணும். இதுல குறிப்பிடப்பட்ட விடயங்களை வந்து நீங்க கவனிச்சுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உங்களோட இந்த வினா இருக்குதானே, உங்களோட வினாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு முதலாவது தந்திருக்காங்க பாருங்க, சொல் முறை வழியாக்கிகளும் விரிதாள் மென்பொருட்களும் வந்து பயன்பாட்டு மென்பொருள் என்னும் வகைக்கு உரியன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரியும் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள், விரிதாள் மென்பொருட்கள் எல்லாமே வந்து பிரயோக மென்பொருளுக்குள்ள வரக்கூடியது, அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்குள்ள வரக்கூடியது. இதனால நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா முதலாவது கூற்று தவறானது என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா செய்திகளை வந்து மொழிபெயர்ப்பானுக்கு தொகுப்பி ஒரு உதாரணமாகும். அப்ப நம்ம தெரியும் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்னு, அதாவது செய்திகளை வந்து மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு வந்து தொகுப்பி ஒரு உதாரணமாக அமையும். அதாவது மொழிபெயர்ப்பு மென்பொருளுக்கு வந்து தொகுப்பி ஒரு உதாரணமாக அமையும். அதனால நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா B கூற்ற நீங்க சரி அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இதே நேரம் வந்து நம்ம அடுத்த பகுதியை பார்க்கணும்னு சொன்னா இந்த ஒரு தனி உரிமை மென்பொருள், அது தொடர்பான சில விளக்கங்களை பார்ப்போம். என்னன்னு சொன்னா ரைட், ஸோ நீங்க படிச்சிருப்பீங்க என்னன்னு சொன்னா இந்த உரிமம் மென்பொருள், அதாவது லைசன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நீங்க சில விடயங்களை வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது மென்பொருட்கள்ல வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேர், அன்லைசன்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லி சில விடயங்களை வந்து படிச்சிருப்பீங்க. இப்ப இதுல நாம லைசன்ஸ் சாஃப்ட்வேருக்கு தான், அதாவது அல்லது உரிமை மென்பொருள்ல வந்து அதுல 2 வகை இருக்குன்னு. அதுல ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா தனி உரிமை மென்பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு.
இன்னொரு வகையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா திறந்த மூல மென்பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம தனி உரிமை மென்பொருள் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து அந்த உரிய நிறுவனத்தினுடைய அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் நம்ம இந்த தனி உரிமை மென்பொருளை வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த தனி உரிமை மென்பொருளை வந்து நம்ம உரிய நிறுவனத்தினுடைய அனுமதி இல்லாம வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா அது வந்து சட்டவிரோதமானது ஒரு காரியமாக இருக்கும். அந்த உரிய நிறுவனமானது நம்மளோட மேல என்ன செய்யலாம், ஒரு கம்ப்ளைண்ட் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று வரும். அப்ப தனி உரிமை மென்பொருள் இருக்கக்கூடிய அந்த மென்பொருள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதனுடைய குறிமுறைகள் எல்லாமே வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். சோ அதை வந்து நம்மளால பார்க்க முடியாது. அப்ப தனி உரிமை மென்பொருளை பொறுத்த வரைக்கும் அதுல தரப்பட்ட விடயங்களை வந்து பயன்படுத்தி நாம நம்மளுடைய வேலைகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாம நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு தனி உரிமை மென்பொருளை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னு சொன்னா அதை நாம தான் யூஸ் பண்ணணும். அதை வந்து நாம வேறவங்களுக்கு வைக்கிறதோ வேறவர்களுடைய நண்பர்களுடைய கணனில வந்து இன்ஸ்டால் பண்றதோ இப்படி செய்யறது வந்து ஒரு சட்டவிரோதமான செயலாகும். அப்ப தனி உரிமை மென்பொருள்ங்கிறது வந்து இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது உரிய நிறுவனத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் நம்ம அந்த தனி உரிமை மென்பொருளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வாறு பயன்படுத்தப்படாத பட்சத்துல அது சட்டவிரோதமான செயல் அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதே நேரம் ரெண்டாவது பாருங்க, அப்ப தனி உரிமை மென்பொருளுக்கு நம்ம உதாரணமாக யார சொல்லலாம்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அதுல நான் உங்களுக்கு இப்படி ரெண்டு வகையை பிரிச்சு காட்டிருக்கேன். ஒன்று வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை எடுத்து சொன்னா விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு தனி உரிமை மென்பொருள். அதான் நமக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினால வெளியிடக்கூடிய இந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு தனி உரிமை மென்பொருள். அதே நேரம் வந்து மெக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதும் ஆப்பிள் நிறுவனத்தினால வெளியிடக்கூடிய ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுவும் வந்து ஒரு தனி உரிமை ஒரு மென்பொருளாக இருக்கும். இது அவங்க அந்த உரிய நிறுவனத்தினுடைய அனுமதி இல்லாம பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் சில உதாரணங்கள் பாருங்க. MS ஆபீஸ்னு, அதாவது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது MS ஆபீஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினால வெளியிடக்கூடிய ஒரு ஆபீஸ் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் வந்து இது தெரியாம யாருமே இருக்க முடியாதுன்னு, கணினி தொடர்பான எந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அந்த MS ஆபீஸுக்குள்ள காணப்படக்கூடிய அந்த நிறைய மென்பொருட்கள் தேவையாக இருக்கும். அப்ப அதே நேரம் வந்து போட்டோஷாப் நாம் எடுத்தோம்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு அடோப் போட்டோஷாப் எடுத்தோம்னு சொன்னா அந்த அடோப் நிறுவனத்தினுடைய அனுமதி இல்லாம அந்த போட்டோஷாப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிடாது. அதே மாதிரி நம்ம ஒட்டேகேட் எடுப்போம். இப்ப நிறைய பேர் வந்து ஒட்டேகேட் படிக்கிறவங்க வந்து ஒட்டேகேட் சாஃப்ட்வேர்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒட்டே டிஸ்க் செல்லக்கூடிய அந்த கம்பெனியினுடைய அனுமதியை பயன்படுத்தி தான் அந்த சாஃப்ட்வேரை வந்து அவங்க யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அதுக்காக கம்பெனியினுடைய அனுமதியை வந்து நம்ம பெற வேண்டுமாக இருந்தால் அதுக்குன்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு, அதாவது ஒரு அனுமதி பத்திரம் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து நம்ம அந்த கம்பெனிக்கு கொடுத்தா தான் அவங்க அதுக்குரிய லைசன்ஸ் அந்த அனுமதி பத்திரத்தை வந்து நமக்கு தருவாங்க. அதை வச்சுக்கொண்டு நம்ம சாஃப்ட்வேரை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நம்ம அடுத்த வகையை பார்த்தோம்னு சொன்னா திறந்த மூல மென்பொருள்னு சொல்லுவாங்க. அப்ப திறந்த மூல மென்பொருள்னு சொல்லுது அந்த மென்பொருட்கள் நம்ம பயன்படுத்துறதுக்கு அந்த உரிய நிறுவனத்தினுடைய அனுமதியை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு இல்லை. அதே நேரம் அந்த மென்பொருளை எப்படி உருவாக்கி இருப்பாங்க, இந்த கோடிங்கை வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த குறிமுறைகள் அதை வந்து நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து அதுல மாற்றம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு அந்த மென்பொருட்களை மாற்றம் செய்து அதை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடிவமைப்பு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு உதாரணம் எடுத்தோம்னா யூனிக்ஸ், லினக்ஸ், உபுண்டு, அதாவது சென்டோய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லினக்ஸுக்கு சில உதாரணங்களாக உபுண்டு, சென்டோய்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எடுத்தோம்னா லிப்ரோ ஆஃபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ங்கிறத வந்து நம்மளால பணம் கொடுத்து யூஸ் பண்ண இயலாட்டி நமக்கு இலவசமாக தரப்பட்டிருக்குன்னா இந்த லிப்ரோ ஆஃபீஸ் இதை நாம பயன்படுத்தி நம்மளோட வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவையான நண்பர்கள் ஏனையோர்கள் எல்லாருமே வந்து இதை இலவசமாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வடிவமைப்பு வேலைகளை செய்யறதுக்கு வந்து ஜிம், அதாவது இந்த மென்பொருளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி மொசில்லா ஃபயர் ஒர்க்ஸ் போன்ற வலைமேலோடுகள் எல்லாமே வந்து நம்ம இலவசமாக பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி இவ்வளவுதான் எங்கிறதுக்கு இல்லை, இப்படி நிறைய மென்பொருட்கள் வந்து காணப்படுது. அவங்களுக்கு ஜஸ்ட் உதாரணத்துக்காக இதை நான் சொல்லுவேன்.
அப்ப சோ உங்களுக்கு வந்து இப்ப அந்த மூன்றாவது பி கூற்று நீங்க இப்ப இலகுவாக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அப்ப நாம உங்களுடைய சி கூட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்போ ஒரு தனி உரிமை மென்பொருளை அதன் அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளாமல் பயன்படுத்துவது சட்டவிரோதமாகும். ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும், தனி உரிமை மென்பொருளை வந்து உரிய நிறுவனத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் நம்ம அதை பயன்படுத்தணும். அப்படி நம்ம பயன்படுத்தாம அந்த உரிய நிறுவனத்தினுடைய அனுமதி இல்லாம நம்ம பயன்படுத்துறது வந்து அது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலாகும். நமக்கு வந்து இந்த கூற்று வந்து சரியான கூற்றாக இருக்கும். அதே நேரம் வந்து நமக்கு பி கூற்றும் சரியானதாக வந்துச்சு, அதே நேரம் ஏ கூற்று வந்து தவறானதாக வந்திருக்கும். ஸோ அப்ப நமக்கு பியும் சியும் என்று சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு 5வது ஆன்சராக இருக்கும். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப முதலாவது எம்சிக்யூ பகுதி விளக்கத்தை பார்த்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்க இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏனைய நபர்களுக்கும் வந்து நீங்க இந்த வீடியோக்குள்ள வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க, அவங்களும் வந்து பிரயோசனம் அடையணும். ரைட்? ஓகே, நம்ம அடுத்த வீடியோ நீ கண்டினியூவாக அடுத்த எம்சிக்யூ அது தொடர்பான விளக்கங்களையும் பார்ப்போம். ரைட்? அப்ப நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கோ.